நம்ம அஜித் சார் நடிப்புல ஏகே 64 படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் சில நாட்கள் ஆரம்பமாகும் அப்படின்னு படக்குழு சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இதுவரைக்குமே இந்த படத்துல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகல. படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குறார் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரசிகர்களுக்கு தெரியும். ஏன் இந்த படத்திற்கு யார் இசையமைக்கிறா, படத்துடைய தயாரிப்பு நிறுவனமுமே இன்னும் உறுதி செய்யப்படல. முன்பு இந்த திரைப்படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் தான் தயாரிப்பதாக இருந்தது. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சில இழுபறி வேலைகளுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையாலதான் இன்னமுமே படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படாமல் இருக்கு. அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த படப்பிடிப்பு டேக் ஆஃப் ஆக இன்னும் 3 அல்லது 4-5 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டதால நம்ம அது சார் பாத்தீங்கன்னா வேறு ஒரு இயக்குனருடன் புதிய படத்தை ஸ்டார்ட் பண்ண முயற்சித்துட்டுமே இருக்காரா. சமீபத்துல பாத்தீங்கன்னா இயக்குனர் அட்லி அவர்கள் நம்ம ஏகே அவர்களை மீட் பண்ணதாகவும் இவங்க 2 பேரிடையே கதை விவாதம் நடைபெற்றதாகவுமே சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தான் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க இருக்காங்களா. சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து அட்லி ஒரு பிரம்மாண்ட படம் ஒன்றை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். ஆக ஏகே அவர்களை வைத்து இவர் எந்த மாதிரி கதைக்களத்துல படம் பண்ண போறாரு. ஏகே அட்லி அப்படின்ற இந்த காம்போ ரொம்ப புதுசு அப்படின்றதுனால கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இதற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களை வைத்து 3 வெற்றி படங்களை கொடுத்தாரு அட்லி. தற்போது ஏகே அவர்களுடன் இணையவுள்ளார் அப்படின்ற தகவல் ஒட்டுமொத்த சினிமா வட்டாரங்களிலேயே பரபரப்பாகவுமே பேசப்பட்டு வருது. இவங்களுடைய காம்போவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.